ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க வடகம். அது வந்து ரேஷன் அரிசியில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த 4 டம்ளரையும் நல்லா அரிசி நல்லா வாசனை வராத அளவுக்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் தான் நான் வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது என்னெல்லாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசிக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு, அப்புறம் ஜீரகம் கொஞ்சம். இதெல்லாம் தான் நான் போட்ட ஐட்டம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி நல்லா குழைய வேக வச்சிடணும். நல்லா குழைய வேக வச்சுருக்கேன் பாருங்கள். அமுக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கு. அதை எடுத்து இப்போ வந்து நீங்கள் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஆற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஊற்றி இதை வந்து இதில் கொட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்மாஷர் இருந்தால் நல்லா அமுக்கிட்டு கையில், இல்லைன்னா ஆற வச்சுட்டு கையில் நல்லா அமுக்கி நல்லா ஒரு குலைவான ஒரு பதத்துக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கணும். இன்னும் கூட தண்ணி தொளிச்சு பிணைஞ்சிருக்கணும் இது. அப்புறம் வந்து இது வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத் ஒன்று விரிச்சிருக்கேன். சால் ஒன்று விரிச்சிட்டு தண்ணி வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து 2 கவர் எடுத்திருக்கேன். அந்த கவரில் இழுத்து விடலாம். அப்படியே நான் வந்து ரொம்ப கெட்டியாக வச்சிட்டேன். அதனால் வந்து கவரில் எனக்கு நல்ல கவராக கிடைக்கல, கிழிஞ்சிருச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், கிள்ளு வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கிள்ளி வச்சுட்டேன். இது நல்லா காய்ச்சோன்னா நல்லா சுருங்கி வந்துடும். சுருங்கி வந்தோன்னா நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்லாம் மக்களே. நான் இன்னொரு வீடியோவில் இது ஒரு 3 டேஸ் வந்து காய வச்சு எடுக்கணும். ஓகேவா? காய வச்சுட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் பேபீஸ்.